ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் மீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 3. அவர்கள் தப்பை சுட்டி காட்டுவது மட்டும் இல்லை, இன்னொரு முறை இப்படி நடந்தால் என்ன செய்வேன் என்று தெரியாது என்று மிரட்டிவிட்டும் வருவான். அரசு விழாக்களில் கொடியேற்ற கூப்பிடுவார்கள். பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்க கூப்பிடுவார்கள். அமைதியாக மறுத்து விடுவான். அவனுக்கு தெரியும், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அரசியலுக்காக சில தவறுகளை அவனும் செய்திருக்கிறான். அதை நியாயப்படுத்த அவன் விரும்பலை. அந்த மாதிரி இடங்களை நல்லவர்கள் போகட்டும் என்று வழிவிட்டு நிற்பான். இன்றளவும் பெரிய அக்காவையும் பிள்ளைகளையும் அவன்தான் பார்த்து கொள்கிறான். சுப்புலட்சுமிக்கும் நிறைய செய்திருக்கிறான். சில நல்ல சொத்துக்களை வாங்கி கொடுத்திருக்கிறான். காலையில் 9:30 மணிக்கு வந்தான் தீனா வீட்டிற்கு. அவன் பைக் சத்தம் கேட்டதும் தனம் அம்மாவை எச்சரிக்கை செய்தாள். அம்மா, அவனுக்கு கோபம் வர்ற மாதிரி எதுவும் பேசாத என்று. உள்ளே வந்தவன், என்னம்மா, என்ன பண்ணுற என்றான். என்னத்தை பண்ணுறது, பேரம்பேத்தின்னு இருந்தால் கொஞ்சிக்கிட்டு கிடப்பேன். நீ தான் தலையை ஆட்ட மாட்டேன்றியே. இப்போவே நீ இம்முன்னு சொன்னால் தேதியை குறிச்சிடலாம் என்றார். செய்யலாம். பாப்பாவுக்கு எப்போ காலேஜ் முடியுது? இன்னும் 2 மாதம்தான் இருக்குது என்றார் தனம். அப்படியா என்றவன் சாப்பிட்டான். அமைச்சர்கிட்ட கேட்கணும் என்றான். நீ கல்யாணம் பண்ணிக்க, அவர்கிட்ட ஏண்டா கேட்கணும் என்றார் கனகம் கடுப்பாக. என் கல்யாணத்துக்கு அவர்தான் சீஃப் கெஸ்ட்டு என்றான். விளங்கிரும்டா என்றார் கனகம். அம்மாவை முறைத்தான். எதுக்குடா முறைக்கிற? என் வம்சம் தலைக்கணும், குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன். இதில் எதுக்குடா அரசியலை இழுக்கிற என்றார். என்னம்மா சொல்கிற? தீனானா இந்த தொகுதியில் தெரியாதவங்களே இல்லை. நானும் அரசியலும் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி அமைச்சர் அவர் அதுவும் ஒரே கட்சிக்காரர். அவங்கள எல்லாம் கூப்பிடாம நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது என்றான். இதோ பாரு, உன் தாய் மாமன் என் அண்ணன் தாலி எடுத்து கொடுப்பாரு, நீ கட்டுற. நம்ம குலதெய்வ கோவிலில் கல்யாணம், வீட்டில் விருந்து, நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும், வேற எவனும் தாலி எடுத்து கொடுக்கக்கூடாது. ஆமாம், சொல்லிவிட்டேன். ஆமாம், உன் வசதிக்கு ஏற்ப நீ வரவேற்பு விருந்து வச்சுக்க, வேண்டாம்னு சொல்லலை என்றார். சரி, பார்க்கலாம் என்றவன் கிளம்பி போய்விட்டான். மதியம் சாப்பாடு வேணும் என்றால் சொல்லிவிடுவான். உள்ளூரில் இருந்தால்தான் வீட்டிற்கு சாப்பிட வருவான். வெளியே சென்றால் போகிற இடத்தில் சாப்பிட்டு விடுவான். இரவு பெரும்பாலும் நண்பர்கள் யாராவது வந்து சாப்பாடு வாங்கி கொண்டு போவார்கள். வேண்டாம் என்றால் முன்பே சொல்லிவிடுவார்கள். இதெல்லாம் அவன் நண்பர்களின் வேலை. பெரும்பாலும் அவன் வீட்டிற்கு வரும் நேரம் அக்கா பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். லீவு நாட்களில் இருந்தாலும் இவன் தலையை கண்டதும், இப்போது மட்டும் இல்லை, முன்பும் சுமித்ரா உள்ளே போய்விடுவாள். விசித்ராவும் சுரேஷும் மாமாவை கண்டால் நன்றாக பேசுவார்கள் தான். ஆனாலும் ஒரு அளவோடு தான் பேசுவான். என்ன கேட்கிறார்கள் என்று பார்த்துத்தான் வாங்கி கொடுப்பான். விசித்ரா ஆட்டோவில் பள்ளிக்கு சென்று வருகிறாள். சுரேஷ் சைக்கிளில் தான் போய் வருகிறான். மாமா, நான் 500 மார்க்குக்கு மேலே +2ல் எடுத்துட்டா எனக்கு யமகா RM500 பைக் வேணும் என்றான். ஓகே, மார்க்கெடு. ஆனால் உனக்கு 18 வயசு ஆகணும். முறையாக லைசன்ஸ் எடுத்த பிறகு செகண்ட் இயர் படிக்கும்போது வாங்கி தாரேன் என்றான். அவன் முகம் தொங்கி போனது. அப்போ வாங்கி நான் என்ன பண்ணேன்? நான் காலேஜ் படிக்க சென்னை தான் போவேன் என்றான். நானும் தான் மாமா என்றாள் விசித்ரா. அவன் ஆம்பளை பிள்ளை, அவ்வளவு தூரம் போய் படிக்கிறது சரி, நீயும் ஏண்டி போகணும்? அக்கா மாதிரி இங்கேயே படி என்றார் தனம். இல்லை, அக்கா பிஎஸ்சி, அதனால் இங்கே படிக்குது. நான் சித்தா டாக்டருக்கு படிக்க போகிறேன் என்றாள். என்னது, சித்தா டாக்டரா? எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் எல்லாம் நம்ம ஊரில் ஸ்விக்கியும் சுமாட்டோவும் ஓட்டுறாங்க. அந்த நிலை உனக்கும் வரணுமா என்று சுரேஷ் கேட்க, ஏன் இன்ஜினியரிங் படித்தா மட்டும் தட்டில் வெத்தலை பாக்கு வச்சு வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்களாக்கு என்று நக்கலாக விசித்ரா கேட்க, நான் படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், மாமா மாதிரி அரசியல்வாதியாக போக போகிறேன் என்றான். என்னது, அரசியல்வாதியா? இந்த மூஞ்சியா? விளங்கிரும் என்றாள் விசித்ரா. சுரேஷ் வர்ற காலங்களில் அரசியல் முழு நேர தொழிலாக இருக்காது. இது இன்டர்நெட்டு யுகம். செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து போட்டு
3 நிமிஷத்தில் உலகத்தின்ல மறுமூளைக்கே விஷயம் போயிருது. மக்களை இனியும் ஏமாற்ற முடியாது. அப்போ நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு ஒத்துக்கிறீங்க என்று விசித்ரா கேட்க, அந்த காலம் மலையேறி போச்சு. அரசியல் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே போகுது. ஒரு காலத்தில் மைக்கு பிடிச்சு மணிக்கணக்காக பேசினாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. 10 நிமிஷம் 20 நிமிஷம்தான் அதிகபட்சமாக. அதுக்கு மேலே பேசினா கேட்குறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. நீ படி, உனக்கான தொழிலை வச்சு தாரேன். அதுக்கு ஒரு 2 வருஷம் அனுபவத்துக்காக நீ வேலைக்கு வெளியூர் போயிட்டு வா என்றான். பிறகு அவன் கிளம்ப, என்ன மாமா எனக்கு ஒன்றும் சொல்லாமல் கிளம்புறீங்க என்றாள் விசித்ரா. முதல்ல நீ படித்து மார்க் எடு, அப்புறம் பார்க்கலாம் என்று போய்விட, மாமா எனக்கு மட்டும் மலிப்பிட்டு போறாரு, வரட்டும், நான் சும்மா விடமாட்டேன். அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா என்றாள். அன்று ஒரு நாள் பாட்டி தாத்தாக்களுக்கு சாமி கும்பிடுவது. பெரும்பாலும் அது அவர்களின் பழைய வீடு இருக்கும் தெருவில் இருக்கும் தீனாவின் பெரியப்பா இருக்கும் வீட்டில்தான் கும்பிடுவார்கள். அதற்கான ஏற்பாட்டை தீனாவே வழக்கம் போல் செய்தான். மற்றவர்கள் ஊரில் ஆங்காங்கே இடம் வாங்கி தனியாக வீடு கட்டி கொண்டு போய்விட்டார்கள். இந்த பெரியப்பா மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தார். முன்பு அதற்கு பக்கத்தில்தான் தீனாவின் பழைய வீடு. அவன் சின்னவனாய் இருந்தபோது பெரியப்பாவோடு நன்றாக பேசி பழகுவான். அவரும் பணம் காசு கொடுக்கலை என்றாலும் தம்பி மகன் என்ற பாசத்தோடு அரவணைத்து கொள்வார். அம்மாவிற்கு பிடிக்கலை என்றாலும் தெரியாமல் பேசிக்கொள்வான். அவன் வளர்ந்து சம்பாதித்த பிறகு அவன் பழைய வீட்டை புதுப்பித்ததோடு பெரியப்பா இருந்த அந்த காலத்து வீட்டையும் பழமை மாறாமல் புதுப்பித்தான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே குடும்பத்து முன்னோர்களுக்கு படையல் போற்று அனைவரும் சேர்ந்து சாமி கும்பிடணும் என்றார். 6-7 குடும்பங்கள். இவர்கள் 2 பேர் இப்ப நல்லா பேசிக்குவாங்க. அடுத்த மாதமோ அல்லது அதுக்கு அடுத்த 6 மாதத்திலேயோ 1 வருஷத்துலேயோ இவங்களும் அவங்களும் பேசிக்குவாங்களான்னு தெரியாது. திடீர்னு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. 2 பேரோட இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரோட சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி தான் குரூப்பாக உடஞ்சி கிடக்கும். இதையெல்லாம் ஒன்று கூடி எப்போ ஒரே இதுவாக்குறது? இன்றைக்கி இவங்க பேசிக்கிறாங்கன்னு நினச்சி எதையும் உறுதியாக செய்ய முடியாது. நாளைக்கே நான் அவ கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது லாஜிக்கு? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த குடும்ப அரசியல் எல்லாம் என்று மண்டையை உடைத்து கொள்வான் தீனதயாளன். அந்த குழு அமைப்பதில் கனகம் நம்பர் 1. வயதுக்கு தகுந்த மாதிரி குரூப்பும் இருக்கும். இப்போது இந்த குடும்பங்களில் மருமகள்கள் இந்த குடும்ப அரசியலில் இருக்கிறார்கள். முதல் முறை பெரியப்பா ஆசைப்படுகிறார் என்று படையல் போட பேசினான். கனகம்தான் முதலில் போர்க்கொடி தூக்கினார். உனக்கு ஒன்றும் தெரியாது, போடா, அவங்க வீட்டில் சாமி கும்பிடணும், அதுவாவது போகுது. ஏன்னா இப்போ அந்த வீட்டை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீ தான் அவங்களுக்காக புதுப்பிச்சு கொடுத்துருக்க. ஆனால் அவள் வீட்டில் ஒன்றா உட்காந்தெல்லாம் நான் சாப்பிட முடியாது என்றார். ஏம்மா, சாப்பிட்டா என்ன? பெரியம்மா என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. பேசுவா பின்னே ஒன்றை கூட முடியாமல் வீடு மலைக்கு ஒழுகாமல் பண்ணி கொடுத்துருக்காயில, அந்த நன்றி கூட இல்லாட்டி எப்படி என்றார். இப்போ என்னதாமா பண்ண சொல்கிறீங்க என்றான் சலிப்பாக. எல்லார்கிட்டேயும் காசு வசூல் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி உள்ள இடத்துல கொட்டகை போட்டு தனியாக சமையல்காரங்க விட்டு சமையல் பண்ணி சாப்பிடலாம் என்றார். அட, இதுவும் நல்ல ஐடியா தான் என்று பெரியப்பா சித்தப்பா வீடுகளில் பேசினான். ஓரளவு வசதியாக இருப்பவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ரொம்ப சிரமப்படுபவர்கள் திணறினார்கள். சரி, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க என்றான். இதில் 3 அத்தைமார்களுக்கும் சொல்லணும். இவங்க வீட்டில் பெரியப்பா சித்தப்பாவோட பொண்ணுங்க கல்யாணமாகி போனவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சொல்லணும். கிட்டத்தட்ட சின்ன கல்யாணம் மாதிரி. எப்படியும் 200 பேருக்கு மேலே 300 பேர் வரும். 3 நேரம் சாப்பாடு போடணும். பெரிய செலவு தான். முதல் வருடம் தன் கை காசு பாதி போட்டுத்தான் முன்னோர்களுக்கு தீனா படையல் போட்டான். மறு வருடம் அவன் இன்னும் வளர்ந்து பணக்காரனாகிவிட்டான். இது எல்லாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் என்று நம்பினான். மறு வருடமும் செய்தான். ஓரளவு எல்லா குடும்பங்களுக்குமே நல்லதாகத்தான் இருந்ததால் அடுத்தடுத்து வருடங்களிலும் கும்பிட்டார்கள். அதுவும் நல்லா சித்திரை மாதம் வரும். வெயில் காலம், பிள்ளைகளுக்கு லீவு நேரம், வெளியூர்களுக்கு பிழைக்க போனவர்கள் எல்லாம்
இதற்கு வந்து விடுவார்கள். அத்தைமார்களும் குடும்பத்துடன் பிறந்த வீட்டிற்கு வருவார்கள். பெரும்பாலான அத்தை வீட்டார் அவனுடைய பழைய வீட்டில்தான் தங்கிக் கொள்வார்கள். கனகத்திற்கு அவர்களை பிடிக்காது என்றாலும் எதுவும் சொல்ல முடியாது. மகனின் உத்தரவு அப்படி. இந்த வருடமும் படையல் போடணும். இப்போது எல்லாம் அவன் வசூல் பண்ணுவது இல்லை. அவனே முழு செலவும் செய்தான். அவரவருக்கு முடிந்ததை அவனிடம் கொடுப்பார்கள், வாங்கிக் கொள்வான். இந்த வருட படையல் நாள் நாளைக்கு. இன்றே தீனாவின் வீட்டில் கூட்டம். சுப்புலட்சுமி குடும்பத்துடன் வந்துவிட்டாள். அவளுக்கு ஒரு பெண்ணும் ஆணும் பள்ளிக்கூடம் படிக்கிறார்கள். படையலுக்கு வந்தால் பிறகு ஜூன் மாதம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் திறக்கும் போதுதான் ஊருக்கே போவாள் சுப்புலட்சுமி. முன்பை விட இந்த படையல் இப்போது அனைவருக்கும் பிடித்துவிட்டது. முந்தைய தலைமுறையைப் போல் சண்டை போடுவது எல்லாம் இல்லை. பிடிக்கலை என்றாலும் வெளியே இங்கே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து வேலை செய்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பார்கள். குழந்தைகள் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள், ரசிப்பார்கள். இளைஞர்களும் பெண் பிள்ளைகளும் கூட ஆடுவார்கள். மாமா பெண், அத்தை பெண், மாமா மகன், அத்தை மகன், ஜாடை மாடை பேச்சுக்கள், காதல் வலைவீச்சுக்கள் நடக்கும். பெற்றவர்கள் சம்மதம் கிடைத்தால் திருமணமும் நடக்கும். முதல் நாள் இரவே அனைவரும் அங்கே கூடிவிடுவார்கள். இந்த வருடம் அந்த இடத்தை பெரியப்பாவிடம் இருந்து வாங்கி பெரிய ஹால் ஒன்றும் 5 பாத்ரூம் டாய்லெட்டுகளும் கட்டிவிட்டான். இதனால் ஊரில் இருந்து நேராக வந்து தங்கி செல்லுபவர்கள் இங்கேயே தங்கி கொண்டார்கள். வேற என்ன, மாமியார் வீடு இங்கே இருக்கும். மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு மருமக கணவனுடன் வேற ஊரில் தனி குடித்தனம் போயிருப்பா. இந்த விசேஷத்துக்கு வந்தால் தங்க மாமியார் வீட்டுக்கு போக முடியாது. மகனையும் பேரன் பேத்தியையும் எளிதாக சேர்த்து கொள்ளும் மாமியார்கள் மருமகளை அப்படி விட்டுவிட மாட்டார்களே. இதுதான் சாக்கு என்று ஏவங்கேட்பார்களே. இந்த தொல்லைக்காக சிலர் சரியாக இரவு சாமி கும்பிடும் நேரம் வந்துவிட்டு உடனே கிளம்பி விடுவார்கள். இதற்காகத்தான் அனைவரும் வந்து செல்லட்டும் என்று கட்டி வைத்தான். மிகப்பெரிய கொட்டகை போட்டு தரையில் விரிப்பு விரித்து பெரிய ராட்சத ஃபேன்கள் வைத்து அனைவருக்கும் ஏர்பில்லோ கொடுத்து என்று அனைத்தும் ஏற்பாடு செய்து விட்டான். இதெல்லாம் அவன் சொல்லணும் என்ற அவசியமே இல்லை. அவன் நண்பர்களுக்கு தெரியும். ஆளை விட்டு பக்காவாக செய்து முடித்து விடுவார்கள். பழைய வீட்டிலும் உறவுகள் வந்து தங்கி இருந்தார்கள். எல்லாருக்கும் மூத்தவர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு கீழே உள்ள பெரியப்பாவும் இவன் அப்பாவும் தான் சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். ஆண் வாரிசுகளில் குடும்பங்களில் மரணம் நடந்தால் மட்டும் அந்த வருடம் சாமி கும்பிட மாட்டார்கள். அதுவும் 6 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டால் கும்பிடுவார்கள். சின்ன வயதுக்காரர்கள் இறந்தால் கும்பிட மாட்டார்கள். எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்தவன் வீட்டிற்கு சென்றான்.